கேஸ் நான் தான் உங்கள் ஜெயின்ஸ் பேசுகிறேன். ஆப்னன் டீமில் ஆக்கன் வந்திருப்பான். சிஎஸ்பிஆரில் தான் வருவான்னு பார்த்தா லோனல் ஃப்ளோ கூட இப்போலாம் வர ஆரம்பிச்சிட்டான். ஃபஸ்ட்டு ரவுண்டே நம்மளை அடித்து ஒரு மாதிரி அமௌண்ட் போட்டிருப்பான். எப்படியாவது இவனை அடிக்கணும். ஏன்னா எனக்கு அமௌண்ட் காட்டல, நான் டவுன்லோட் பண்ணல. அதனால் இவனை எப்படியா அடிக்கணுமே நான் டெசர்டிகள் எடுக்கல. ஏன்னா அதில் தான் எங்களை அடிச்சிருப்பான். சரின்னு சொல்லிட்டு நான் உஷாராக டபுள் பாரில் அடிக்க பையன் இங்கே ப்ரோ பிளேயர் அந்த இன்னொருத்தன் நோஞ்சிருப்பான். டம்முன்னு 2 கில்ல வச்சுருப்பேன். இங்கே என் டீம்மேட் ஆக்கர் அடிக்க 2 கில்லு 2 புல்லெட்டு மண்டையில் அடித்து தலைவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பேன். அடுத்த ரவுண்டு அது அடிக்கணும்னு யூஎம்பியில் ஏறி தலைவன் வருவான். எனக்கு செம டேமேஜ் 2 செகண்டில் முடிச்சிருப்பான். என்ன வெறியாயிட்டேன் இந்த இடத்துல. சரி இவனை எப்படியும் அடிக்கணுமே நான் M10ல் செம்ம அடிங்க. ஒரு கன் எடுக்கிறதுக்குள்ளே அவனை முடிச்சிருப்பேன். இங்கே தான் இந்த ஆக்கர் தான். இவனை எப்படியாவது அடிக்கணுமே நான் என் டீம்மேட்டை அவன் வச்சிருவான். இவர் என்னை அடிக்க முடியல. ஏன்னா இவருக்கும் ட்ரிபிள் லைன் போல திணறிட்டான். எனக்கு எப்படியாவது அடிக்கணுமே நான் வெறித்தனமாக ஒரு புல்லெட்டு கூட என்ன மாதிரி படாதுங்க. அந்த மாதிரி அடிச்சிருப்பேன். தலைவன் அப்படியே சதுரிட்டாங்க 2 செகண்டு. யாரா ஆக்கர்னு அந்த மாதிரி ஆகிட்டேன். சரின்னு என் டைட்டில் கார்டு அப்படியே போட்டு காமிக்க இந்த சைடு என் டீம்மேட்டே போட்டிருப்பான் M10ல். நானும் இந்த சைடு மூஞ்ச காட்ட 3-2 வச்சு வீட்டுக்கு அமுச்சு விட்டேன். இந்த தடவை என் டீம்மேட் அடிக்காதுன்னு. பக்கத்தில் ஸ்பெக்டேட்டில் பார்க்குற ஃப்ரெண்டு சும்மா கதிகலங்கி போயிட்டான் பார்த்துட்டு. சரி இந்த சைடு ஆடுவோமேனு பார்த்தா டம்முன்னு ஒன்று வைப்பாங்க. சரி நம்ம ஃப்ரெண்டாவது இந்த ரவுண்டு அடித்து கொடுப்பான்னு பார்த்தா அவனே ஒன்று வச்சு அமுச்சு விட்ருவான் ஆக்கரு.